சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்குவதுதான் RSSின் இறுதி இலக்கு என முரசொலி நாளிதழில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள கட்டுரையில் மக்களவை நடவடிக்கைகள் சமஸ்கிருத மொழியிலும் உறுப்பினர்களுக்கு விளக்கப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியதாகவும் இதற்கு உடனடியாக திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹிந்தியை ஆட்சி மொழியாக ஆக்குவது RSS அமைப்பின் நோக்கமல்ல, சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்குவதுதான் அவர்களின் இறுதி இலக்கு என்றும் முரசொலி கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு என்ற முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் இது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமம் எனவும் தெரிவித்துள்ளார். கல்வி நிதி ஒதுக்கீடு தொடர்பான முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்வதோடு உடனடியாக தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.